உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன், நீ எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றேன், நீ எனக்கு துணையாயிருப்பதா ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளி சனி ஞாயிறு 3வது சனி ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு, அக்னி பற்றி எரிகிற அக்னி சனி. அதனால ஒவ்வொரு மாதமும் பற்றி எரியப்படி கொண்டே இருக்கிற நம்முடைய ஆசைதான் நம்முடைய கிராமம் முழுவதிலும் இருக்கிற ஜனம் பூரா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் பற்றி எரியும். பற்றி எரித்துட்டாங்க அனுபவம், அதுதான் நித்திய தகுதியா மாற்றுகிற அனுபவம். அவங்க போற இடம்லாம் பற்றி பிடிச்சிருந்த ஒரு சின்ன நெருப்பு வச்சு நிறைய பிரிக்கலாமா இருக்க முடியாத வேதத்துக்கு சிறிய நெருப்பு பெரிய காத்தடிச்சிடலாம். அப்படித்தானே யாக்கோபு எழுதுறாரு, நாவு இதுதான் நெருப்பை எங்க வச்சுட்டாரு, நாவல் வச்சுட்டாரு. அதனால இந்த நெருப்பு போற இடத்துலதான் அது பற்றி பிடிக்காம விடா. என்னை பற்ற வச்சவர் அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. விசேஷமா இந்த ஜபத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், பயங்கரமான தீ. அப்படின்னா அதிகம் அதிகம். நம்ம ஒரு காரியத்தை பார்த்தா எப்பா எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னு அப்படின்னா அதை அடக்க முடியாது, அதை பிரமிப்பா சொல்லுவோம். இப்ப காடுகள்ல தீ பற்றி பிடிச்சா பயங்கரமா இருப்பா, பயங்கரம் அப்படின்னு சொல்லல. இந்த ஜபத்துல தான் பேர் கொடுத்துருக்காரு, பயங்கர தீன்னு சொல்லுவாங்க. இல்லையா? கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிக்கப்படும். நிச்சயம் அந்த வேதத்தின் வழியாக அவங்களோட பேசுவார். ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஏற்கனவே பற்ற வச்சுட்டாரு, பற்றி எரிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் கூட பற்றி எரிக்கீங்க. இல்லையா? அந்த பற்றி அதாவது பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூதர் உங்களுக்கு ஊழியம் பண்றாரு. இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை, வார்த்தையில் இருக்கிற அபிஷேகத்தை, எண்ணெய அப்படி டாக்குன்னு பார்த்துருவார்.
எரிகிற நெருப்புல டக்குன்னு கொஞ்சம் எண்ணெய் கொண்டு ஊத்துனா என்ன ஆகும்? ஏன் நெருப்பு பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கடையில கொஞ்சம் எண்ணெய் கொண்டு ஊத்துனா என்ன ஆகும்? கூட கொஞ்சம் குபியிருக்கும். இன்று அது நடக்க போகுது. அல்லேலூயா. நான் பார்த்துக்கிற தேவ சமூகத்துல தேவ மனிதர்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைங்கிற அபிஷேகம் ஊற்றப்பட்டீங்கன்னா உட்கார்ந்துருக்கணும், புள்ளி எந்திரிச்சுவான், எந்திரிச்சு வாடிய நரம்பி சிலர் இங்கு அங்கும் ஓடுவாங்க. அந்த அனுபவம் நமக்கும் தான். அந்தோம் கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சோம், நல்ல வார்த்தை கேட்டு அப்படியே போனோம். வரல வார்த்தை ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கை அனுபவமா மாறும். தெய்வம் நம்முடைய முகத்தை பார்க்கறது இல்லை, உள்ளத்தை பார்க்கிறாரு. என்ன நிலைமை வந்தா அது பிரச்சனையே இல்லை, இருக்கிற நிலைமையை ஆண்டுவோம். நீ விலகின நீங்க அவனுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், இயேசு விலகினரா? ஆவியானவர் விலகினரா? நம்முடைய தெய்வம் விலகினரா? இந்த உலகத்துல எந்த மனிதர்களும் எந்த வேலைக்கானாலும் எதற்கு எடுத்துக்கிட்டாலும் யாரை தெரியுமா தெரிந்து கொள்வாங்க? நல்ல சரித்திர வேலை இருக்கவங்க. அதான் அவங்க ஃப்ரெண்டா வைப்பாங்க, இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஜோடியா அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், ஐக்கியப்படுறது. யார்தான் தெரிந்து கொள்வாங்க? தெய்வம் அப்படி அல்ல. பலவீனராகிய நம்மை பலவானாகிய அவர் தெரிந்து கொண்டு கைப்பிடிக்கிறார். நமக்கு துணை யாரு? ஜோடின்னு சொல்லும்போது இன்னொன்னு என்ன சொல்லலாம், துணைன்னு சொல்லலாமா? நம்மள துணையா வச்சிருக்கிறது யாரு? பயங்கரமான பராக்கிரமசாலி. வேதம் அவரை கொஞ்சம் சொல்லு. எந்த விதத்திலையும் நான் அவருக்கு துணை இல்லை, ஆனா அவர் தெரிந்து கொண்டது என்னதான், உங்களதான். நீங்க கேட்கலாம், நான் தான் பலவீனமா இருக்கிறேனே அப்படின்னு கேட்டா அவர் சொல்ற, என்னுடைய வேலைய உனக்கு தரத்தாம துணையா வச்சிருக்கேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களுக்கு துணை எனக்கு துணை அவர் தான். அவருக்கு துணை யாரு? நாம தான். நீங்க சொல்லுவீங்க, அங்க மட்டும் இல்லைன்னா நான் வாழ முடியாது சொல்றீங்களா? உண்மையான வார்த்தை நான் சொல்லுவேன். நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, நீங்க இல்லாம என் வாழ அர்த்தமே இல்லை, நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, நீங்க இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை, நீங்க இல்லாம வாழ முடியாது. வாழ முடியுமா நம்மளால? நான் உண்மையா சொல்றேன், முடியவே முடியாது. உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முடியாது. யாரு இல்லாம வாழ முடியாது? அவர் இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது? ஆமா, அவரை நான் துணையா வச்சிருக்கிறேன். ஆனா என்னொன்னு கர்த்தரிடத்துல கேட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஏற்றுக்கொள்றீங்களா? நீ எப்படி சொல்றியோ அது நீ என்ன தெரிந்து கொள்வதற்கு
ஆகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எப்படிப்பட்டவன் என்பது எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் முடிச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய அபிஷேகத்தை, என்னுடைய பலனை, என்னுடைய அக்னியை உனக்குள்ள தந்து உலகத்துல பிரகாசிக்கிற ஒளியாம நமக்கு பலன். அல்லேலூயா. அதான் உண்மை. பலவானா தெரிந்து கொள்வான். ஆனா பலவானாகிய தெய்வம் பலவீனராகிய நம்மை தெரிந்து கொள்வார். நான் கடந்த நாள சொன்னேன், அக்னியை தானே தெரிந்து கொள்ளணும். ஆனா அக்னி பற்றி பிடிக்கணும்னா விறகு தேவை. விறகு இல்லாம அக்னி பிடிக்குமா? நீதிக்குள்ள வாசிக்கிற விறகு இல்லாமல் நெருப்பு அப்படின்னு விறகு இல்லாம நெருப்பு அணைஞ்சிடும். அப்போ நெருப்புனா யாரு? அவர்தான். விறகு யாரு? நாம் தான். அவருடைய வார்த்தைய அக்னி ஆக்குறாராம். இந்த ஜனங்களை எப்படி என்ன பண்றாராம்? விறகாக்குறார். வசனம் வாசிக்கலாமா? ஜீசஸ். எரேமியா 6:5 ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடினா இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். விறகுமாக்கியார் ஜனமாகிய நான் தான் விறகு. வார்த்தையாகிய இயேசு தான் அக்னி. அப்ப அக்னியை தான் துணையா வச்சிருக்கணும். ஆனா அவர் சொல்றாரு, நான் பற்றி நான் நீ தான் தேவை. விறகாகிய நீ தான் தேவை. நீ இல்லாம நான் என்ன சொல்லி அந்த உலகத்துக்கு என்ன வெளிப்படுத்த முடியாது. உலகத்துக்கு தெய்வம் தன்னை வெளிப்படுத்த மனிதர்களாகிய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல? பிரமிப்பா இருக்குல்ல? உண்மை. நீ அர்ப்பணிச்சுட்டா, இந்த விறகும் அக்னியும் ஜோடி சேர்ந்துட்டா என்ன பற்றி எரியும்? அக்னி பற்றி எரியுமா? பற்றி எரிய எரிய எதுக்கு ஆணவ பெறும்? எதுக்கு ஆணவ பெறும்? சரிதானே? நடைமுறை வாழ்க்கையில அதுக்குள்ள விறகு வைக்கீங்க, தீய பத்தச்சாச்சு, பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பத்தி எரிய எரிய எதுக்கு ஆணவ? அப்படின்னா சுயம் காணாம போயிடும், ஒரு அக்கிரமம் காணாம போயிடும். நான் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குதா, அது காணாம போயிடும். அதான் பவுல் சொன்னார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த அனுபவத்துல வர தண்ணி பத்தி எரியணும், விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. தந்தை பெருமான் பாடுறாங்க, இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசுவை வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசுவை வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணிங்க மாற்றி பிடிக்கிறது. என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளோ 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 அர்ப்பணிக்க பற்றி எரிந்தும்
கொண்டே இருக்குது. பற்றி எரிய எரிய விறக காணல் எது மட்டும் தான் தெரியுது. பார்த்தா உங்களில் கிறிஸ்துவானவர் மட்டும் வெளிப்படுவா. ஹalleluya. உங்களை பார்த்தா பழைய ஆளு உங்களை பார்க்க முடியாது. உங்களில் கிறிஸ்துவை காண்பார்கள். ஹalleluya. சொல்லுவேன், கொஞ்ச நேரம் இந்த அக்னி ஒரு விறகோடு விறகு கூப்பிட்டுச்சு. விறகு கூப்பிட்டு வாடா உன் வீட்டுல தான் தங்கணும். அவனுக்கு சந்தோஷம், விறகு ஒரு ஆர்வம். சகைங்கிற விறகு லூக்கா 19 அதிகாரத்தில் அந்த விறகு ஓடுது. ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுது. ஏறி அவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்க வகை தேடுறார். இப்ப வகை தேடும்போது இயேசு அக்னியானவர். அவருக்கு தெரிஞ்சு வந்து அண்ணாந்து பார்த்தா. நான் கனடாக சொன்னேன், அண்ணாந்து யாரெல்லாம் பார்த்தாங்களோ, அண்ணாந்து யாரெல்லாம் பார்க்க சொன்னாரோ அவங்க சாதாரண பெறல அபிஷேகம் ஆசீர்வாதத்தை திரளாய் பெற்றுக் கொண்டார்கள். இப்ப இயேசு என்ன பண்ணாரு? அண்ணாந்து பார்த்தாரா? இவர் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு? மரத்துல. சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல. இவரு பாவியான மனுஷனுக்கு எல்லாரும் நினைச்சாங்க. சொன்னாங்க, யாருக்கு தங்குபடி போறாரு? பாவியான மனுஷனுக்கு தங்குபடி போகிறாரே அப்படின்னு இப்போ கூட பிரயாணம் பண்ணிட்டு போறாரு. இந்த அக்னியும் இந்த விறகும் என்ன ஆயிட்டு சேர்ந்ததும் இயேசு சொன்னார், நீ அநியாயமா சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். திருப்பி சொன்னார், இந்த விறகு அறிக்கிடுது. என்ன அறிக்கிடுது? ஆண்டவரே என் ஆஸ்திகளில். இயேசு சொன்னார், ஆஸ்திய பாதி ஏழைக்கு சொன்னார். அக்னி வந்துச்சு. இப்ப இந்த விறகு சொல்லு, என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகள் கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாயிலும் அநியாயமாக வாழ்க்கை விட்டானால் நான் அத்தனை திரும்ப செலுத்துறேன். இயேசு சொன்னார், அக்னி சேர்ந்துட்டுனா அருவருப்புக்கு இடம் இல்லை. அக்னி சேர்ந்துட்டுனா அக்கிரமத்துக்கு இடம் இல்லை. முதல் செய்கிற காரியமே சுத்திகரிப்பு. அல்லேலூயா. அக்னி வந்து ஜோடி சேர்ந்துட்டுனா முதல் விஷயம் என்னதான் பண்ணுது? இதுவரை நான் பரிசுத்தமா வாழ முடியாம இருந்துச்சு. ஆனா நீ பரிசுத்த ஆவின்னு சொல்றாரு, இந்த அக்னி நாம பற்றி பிடிக்குமா? நீ பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவ. ஹalleluya. இது வேற சொல்லப்போனா நம்ம பாசமா கஞ்ச பிசினாரி நம்ம எச்சிக்கையாரா இருக்கா? காக்கா வரனால எச்சிக்கையாரா கையில இருக்கிற சோத்து பிறகு போயிருமா? அப்படி இருந்த ஒன்ன கோட்டை விடலாய் மாற்றுவார். ஏழைகளுக்கு பாதியை கொடுக்கிறான். ஆஸ்திய யாரு கொடுக்கிறாரா? வேது கொடுத்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவன் திரும்பி கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? ஒரு மனுஷன் 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான். எப்படி கொடுத்தாரு? கொடுத்தாரா? 12 கூட நிறைய மீதி கொடுத்தாரா? கொடுத்த மாதிரியா கொடுத்தாரு? கொடுத்த மாதிரி எப்படி கொடுக்கிறவர் அல்ல, ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவர் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. அக்னி தான் முக்கியம். அக்னி சகைங்கிற விரையோடு ஒன்றா சேர்ந்ததும் இவன் பாவம் தெய்வம் சொன்னாரு. என்ன சொன்ன? வாசிக்கிற அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு
உள்ளதை தேடுவோம், ரட்சிக்குவோமே. மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நான் சொல்றேன், எல்லாரும் இந்த விறகை பார்த்து தவறா பேசுறாங்க. ஆனா தெய்வம் அக்னியானவர் தவறா பேசுறாரா? எல்லாரும் குற்றப்படுத்தி பேசினாங்க. நான் சொல்றேன், உலகம் குற்றப்படுத்தி தான் பேசுவோம். ஆனா இந்த அக்னியானவர்கள் சேர்ந்துப்பாரு, உன்னை குற்றப்படுத்தி பேச மாட்டாரு, முத்தம் கொடுத்து பேசுவாரு. எப்படி பேசுவாரு? அநியாயமா சம்பாத்தியம் பண்ண எவனாவது சேர்க்க வைப்பானா? வா வா வீட்டுல நினைச்சுனா தங்கணும். யார் வீட்டுல தங்கணும்? அநியாயமா. நான் சொல்றேன், அவரு தெரிந்தெடுத்தது இந்த விறகுதான். இதாண்டா இதுதாண்டா இங்க சரியான சோடி, இவன் தானே சரியான தோணை. இவனை அதான் சொன்ன, அக்னி பற்றி எரிஞ்சிட்டா பழைய சகைய காணும். விறக காணும் சொன்ன, பழைய சகை எப்படி சகையே அநியாயமா சம்பாத்தி பண்ணுவோம். ஏழை ஜனங்களுக்கெல்லாம் புடுங்கி ஆஸ்தியை பெருக்குறது. அதான் தன்னுடைய ஆஸ்திகளில் பாதிய அநியாயமா சம்பாத்தியம் பண்ணி உண்டான அதெல்லாம் எப்படி கொடுக்குறேன்? 1000 ரூபாய் அநியாயமா வாங்கினாமா கூப்பிட்டுவா உனக்கு பண்ணாலும் 1000 ரூபாய் அநியாயமா வாங்கிட்டேன், அப்படி 4000 ரூபாய் வச்சுக்கோ. ஆச்சரியமா இருக்கு. எப்படிடா சகை அக்னி வந்து சேர்ந்துட்ட, சுத்தம் வந்துட்டு. அல்லேலூயா. உலகம் என்ன அக்கிரமம் செய்கிறான்னு சொன்னாங்க, பாவியான மனுஷன் சொன்னாங்க. ஆனா ஒருவர் வந்தார், குற்றம் சொல்லாதவர் ஒன்று வந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பார்த்தார், பாடாத ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான், ஒரு இயேசு மட்டும்தான், ஒரு இயேசு மட்டும்தான். அந்த பாட்டு உங்களுக்கு கேட்கிறான பாடல. அல்லேலூயா. குற்றம் செய்யாதவர், குற்றம் சுமத்தாதவர். சகைவை குற்றப்படுத்தினாரா? எல்லாரும் குற்றப்படுத்தினாங்களா? குற்றவாளி வீட்டுல யாராவது தங்குவாங்களா? ஆனா தெய்வம் அவர்தான் தெரியும். ஏதோ ஒரு குற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் வேறாகிய உங்களை தெரிந்து கொள்கிறாரு. பற்றி பிடிச்சு நான் வேற காணாம போயிடும். பழைய வாழ்க்கை முற்றிலும் அவுட்டு. அல்லேலூயா. சகை வாழ்க்கையை மாத்துகிறாரு, உங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? அது முக்கியம் என்னதான் இருக்குது? அக்னி விறகம் நீ செபிக்கிற வேலை இல்லை. அபிஷேகத்தில் நிரம்பி அக்னி நிரம்பி ஜெபிக்காத ஜெபம் இருக்குமானால் அது தோல்வியில் முடிச்சு. அதனால்தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவே, கருத்தோடும் ஆவியில் நிரம்பி ஜோம்பு. ஆவியில் நிரம்பி ஜோம்னாத்தான் ரோமன் வாசிக்கிற அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா ஆவியில அனலாயிருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும், நம்பிக்கையில சந்தோஷமா இருந்த, உபத்திரத்துல பொறுமையா இருந்த, ஜெபத்துல. இந்த காரியமா எதனால் வருது? அக்னியினாலே. பரிசுத்தாவிய வெறுப்பு உனக்கு பற்றி பிடிக்குமானா தெய்வத்துடைய காரியத்தை செய்வதற்கெல்லாம் உனக்கு சுலபமாய் மாறும். இல்லைன்னா கடினமா தான் இருக்கும். 1 மணி நேரம் ஜெபமா ஐயோ அப்படின்னா ஆவியானவர் கேட்டார். ஆவியானவரில் அசைவாடும், ஆவியானவரில் பற்றி எரியட்டும். அப்ப நல்ல ஜோடி நெருப்பு எதுதான்? விறகுதான். விறகதாகிய நம்ம உன்னை இணைதான் வச்சிருக்கிறாரு, ஜோடியா வச்சிருக்கிறார்.
அக்னிக்குள் இருக்கிறதெல்லாம் அக்னி தான். நம்புறீங்களா? இந்த அக்னிக்குள் இருக்கிறதெல்லாம் என்னதான்? சுற்றிலும் அக்னி ஏறிடுவீங்களேன். அக்னிக்குள்ள இருக்கு. நாங்க இந்த பழைய மாற்றம் ஏற்பட்டீங்களா சக்கரா வைப்போம். அத அச்சு தரப்பதற்கோ அல்லனா அந்த பட்டம், அந்த 2 வீலையோ சுத்திலும் ஒரு இரும்பு பட்டம், பட்டை ஒன்று பட்டை போடணும், இல்லைன்னா அச்சு தரட்டும். பட்டை போட போயிட்டா நாங்கள் தேங்காய் நட்டி அந்த பட்டையும் கொண்டு போவோம். கொஞ்சம் வக்கீல் குணமும் கொஞ்சம் தேங்காய் நட்டி கீழே வச்சு அந்த ரவுண்டா இருக்கிறத கலப்பி எடுத்துருவாங்க வெட்டி. அதை திரும்ப பொருத்தி அதில் வச்சு மேலேயும் கீழையும் தேங்காய் நட்டி, மேலேயும் தேங்காய் நட்டி, ஊடையில் என்ன இருக்குதுமோ இரும்பாகிய பட்டை, அதுக்கு மேல கொஞ்சம் வைக்கத்தூள் அப்படியே தூவி விட்டு எதை வச்சு விட்டுருவாங்க? தீயை வச்சு விட்டுருவாங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் சுத்திலும் எழுதி எரியும். அக்னி பற்றி பிடிக்கும். வக்கீல பிடிச்சி தேங்காய் நட்டி பிடிச்சி கீழே மேல இருக்க தேங்காய் நட்டி பிடிச்சி கீழே இருக்க தேங்காய் நட்டி அடிச்சிடும். எரியும். எரிஞ்சிட்டு இப்ப எரிந்து முடிஞ்ச உடனே பார்த்தா உள்ள வச்சிருந்த இரும்பு, அந்த வட்டமா இருந்த பட்டையாகிய இரும்பு எப்படி இருக்கும்? அக்னியா இருக்கும். அப்ப இது அக்னியா மாறுறது எப்படி? தண்ணி சுத்திலும் அக்னி இருந்துச்சு. நான் கேட்கிறேன், இந்த அக்னியை விட்டு வெளியே தூக்கி வச்சுட்டா அக்னியா இருக்குமா? இருக்காது. இரும்பு துண்டு அக்னிக்குள்ள இருந்தா மட்டும்தான் அக்னியா இருக்கும். அக்னியை விட்டு வெளியே வந்துட்டா கொஞ்ச நேரம் அதோடைய தன்மை பலபலன்னு இருக்கும். அக்னி விட்டு வெளியே வந்த பிறகு அந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி என்னமா மாறிடும். அதனால சொன்ன எதை விட்டு வெளியே வராத, அக்னி விட்டு வெளியே வராத. ஒன்ன சுத்திலும் அவர் எப்படி இருக்கிறாரா? அக்னி மதுவாக இருக்கிறார். எடுத்து வாசிங்க சகரியா 2ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றி, அதற்குனா எதற்கு? எரிசிலே கர்த்தருடைய பிள்ளைகளை குறிச்சா சொல்லப்படா. அக்னி மதுளாய் இருந்து அது நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்றாரு, நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதுளாய் இருந்து. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சுற்றிலும் நல்லா பாக்குறாங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, அவன் சுற்றி சுற்றி என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. Amen.
அப்ப சூழ்ந்து யார் இருக்கிறா? அக்கினி மதில் இருக்கு. இதுல விசேஷம் என்னன்னா, சூழ்ந்து இருக்கிறாரு. சூழ்ந்து இருந்தாலே உள்ள இருக்கிறது என்னதானே இருக்குது? அக்னியா இருக்கு. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 139:3 வாசிக்கிறோம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அதோட விட்டாரா? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உங்களுடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்க வாழ்வேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கு, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடத்தும், ஒரு வலது என்னை பிடிக்கும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! உன்னை சூழ்ந்து இருக்கிறாரா? சூழ்ந்து இருக்கிறதே ஆசீர்வாதங்க. சூழ்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல, முப்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன செய்யறாரா? நெருக்கிறார். நெருக்கிறது. சேரங்கா சேரங்க காயம் சேரங்க நீங்க வந்து நெல்லு மாமா, நீ மா அக்கா காய்வா, அதான் வசதியா இருக்கு. சூழ்ந்து இருக்கு. இப்போ வேதம் சொல்லுது, வேதத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முப்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உங்கள் கரத்தை என்னை வைக்கிறீர். முப்புறத்தில் பிற்புறத்தில் அக்கினி, மேலே ஒரு அக்கினி. எவ்வளவு ஆச்சரியங்க! முன்னாடி பின்னாடி ஒரு அக்கினி நெருக்கி உன்னை ஆசீர்வதிக்கிறாரே. கையை தட்டி கொஞ்சம் ஆதரவு சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறாரு. முப்புறத்திலும் பிற்புறத்திலும் வசனம் அப்படிதான் சொல்லி நெருக்கி. ஏங்க நெருக்கிறாரு? என் கரத்தை இன்னைக்கு அந்த ஊழியர் என் மேல கையை வச்சிட மாட்டாரா, வச்சிட மாட்டார் கேட்கிறப்ப நானா இருக்கிறேன். நல்ல தேவ மனிதர்கள் நம்ம மேல கரத்தை வச்சிட மாட்டாங்களா? நம்ம ஏக்கத்தையே அறிஞ்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், விசேஷித்த தெய்வ மனிதர்கள் கை வைத்தது ஆசீர்வாதம். ஆனா அவரு சொல்றார், அதுக்கு முன்னமே நான் மேல கைய வைக்கிறேன். இந்த அறிவு ஆச்சரியமா இருக்குது. இந்த அறிவு ஆச்சரியம். இவ்வளவு பெரிய ஆண்டவரை தெய்வமா வச்சுக்கிட்டு ஏன் கிளம்பணும்? ஜெபத்தோடு போகும்போது பாதத்தை ஜெபிக்கிறது ரொம்ப ஆசை.
சரிதானா? பார்க்கணும், நல்லா ஃப்ரீயா கொடுப்பாரு. நல்ல தேவ மனிதன். எல்லாரும் வந்து போட்டோ எடுங்க, எல்லாரும் ஜெபிக்க ஆசை. ஏன்? அவர் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, ஒரு அக்கினி இருக்கு. அவர் என் மேல கைய வைக்கணும் விரும்புறாங்களா? நல்ல விஷயங்க, நானும் ஆசைப்பட்டிருக்கேன். என்னையே கையை வச்சிருக்கிறார், பெரிய பாக்கியம் தான். ஆனா தெய்வம் சொல்றாரு, உங்க சூழ்ந்து நான் இருக்கிறேன், அக்னியா இருக்கிறேன். அக்னிக்கு உள்ள இருக்கு. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, சூழ்ந்து அக்னி இருக்குன்னா உள்ள இருக்கிறது என்னதான்? அக்னிதான். அது போதாது, முப்புறத்தில் பிப்புறத்தில் நெருக்கி என்ன பண்றானா உங்களுடைய கரத்தை. எத்தனையோ உணர்ற பரிசுத்த ஆவியான கரத்தை வைக்கிறார், பரிசுத்த ஆவியான கரத்தை வைக்கிறாரு. ஒரு விசேஷ கிருபை வரும், ஒரு விசேஷ ஆவிக்கிற வரும். உன்னை வெளிப்படும்படி கர்த்தருடைய ஆவியானவர் முப்புறத்தில் பிற்புறத்திலும் நெருக்கி கரத்தை வைக்கிறாரு. இந்த அறிவு அதனால ஆச்சரியமா இருக்குங்கிற இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமா இருக்கு. இது அறிஞ்சு முடியலையா? இது ஆராய்ச்சி முடியல. காரணம் அவர் அக்கினி, நான் விறகு. என்ன சொல்லு சொல்லு சுத்தி சுத்தி வர்றேன். அல்லேலூயா. அவர் சொல்றார், ஒன்ன விட்டா நான் பத்தி எரிய முடியாது. ஒன்ன விட்டா எனக்கு தேவை விறகு. விறகாக நீதான் எனக்கு தேவை. அதனால நான் சுத்துவது, நான் வட்ட வேணுவது, நான் பத்தி எறிவது. ஓ வேணா உன்னை சுத்தினா உன்னை நான் நெருக்குவேன், உன்னை நான் கேட்க வைப்பேன். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு தேவ பிள்ளைகளுக்கு வந்துச்சுன்னா உன் லெவல் வேற, உன் லெவல் வேற, உன் வாழ்க்கை சீனிய வேற. உன்னை எவனும் தொட முடியாது. காரணம் சுத்தில என்ன இருக்குது? அக்கினி மலை. முப்புறம் பிப்புறத்திலும் ஒரு அக்கினி இருக்கு. ஒரு அக்கினி காரம் ஒரு சரசு அமருது. ஒரு அக்கினி காரம் ஒரு சரசு அமருது. ஒரு அக்கினி காரம் சரசு அமருதுனால எந்த ஒரு காரணமும் உன்னை தொட முடியாது. ஷாகாராமா ஷாகாராமா இகாராமா ரிபாஹதனா ஷியாராமா ராகாலாவோ ஷல்வனா. தேவா ஒரு தேவனுடைய பிள்ளை ஓமேல கர்த்தருடைய காலம் அமருது. அக்கினி காலம் அமருது. அக்கினி காலம் அமருது. நீ அக்கினி காலம் அக்கினி காலம் அமருது. ஷாபா ஜீசஸ் ஜீசஸ் ராகாமோ ஷல்வனா பிலாமலா இடதனா. ஓ அதனால தான் சொல்றாரு, இருள் என்னை மூடிக்கொள்ள வேண்டாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். காரணம் என்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இருக்கு. இருள் என்னை மூடிக்கொள்ள முடியாது. உமக்கு வருவாங்க இருள் என்னை அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். இருள் என்ன அழிச்சு நினைச்சியா? இந்த பாவனை குறைச்சிருக்க? இல்ல இல்ல இல்ல. என்னை விட்டு இருள் ஓடும். இந்த கிரி அடையும், இந்த கட்டு உடையும். காரணம் என்ன சுத்திலும் அவர் வெளிச்சமாக அக்கினியா இருக்கிறாரு. முப்புறத்திலும் பிப்புறத்திலும் நெருக்குது ஒரு அபிஷேகம், ஒரு ஆளுகை நெருக்குது. ஒரு கர அக்கினி கரைகள் அமருது. அதனால இருளின் அந்தகாரப்படுத்த முடியாது, இருளின் அழிக்க முடியாது, இதன் சத்துருவின் அழிக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகள் ஒரு அக்கினி காரம், ஒரு அக்கினி காரம், ஒரு அக்கினி காரம் ஒரு சரசு அமருது. ஒரு அக்கினி காரம் ஷல்வா கடனா சியாமனா இக்கானா சியாமனா. எஸ் 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 வெளிச்சத்தின் பிள்ளை நீ, வெளிச்சத்தின் பிள்ளை. ஒரு அக்கினி தலைமையில இருக்கு, ஒரு அக்கினி வெளிச்சம் ஒரு தலையில இருக்கு. அதனால ஈரல் ஒரு சேதப்படுத்த முடியாது. எந்த இருளும் சரி, எந்த இருளும் மூடிக்கொண்டாலும் சரி, உன்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். நீ இருளை காண்பதில்லை. நீங்க பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசியாக பேசுறாரு. என்ன இருளும் கண்ணு பார்க்காது, கண்ணு பார்க்கலாம். வெளிச்சம் தான், வெளிச்சம் தான்.
Kala, Rikala, Nabahara, Dalmana, Sialmana, Dilmana, வீடு வீடு ஆகியவன் சொல்றது ஒரு தலையில என் காரம் வந்திருக்குது, ஒரு தலையில ஒரு தீபத்தை நான் வச்சிருக்கிறேன், ஒரு தலையில ஒரு தீபத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த தீபத்தினால இருள் கடந்து போவான், இருள் கடந்து போவான், இருள் கடந்து போவான். ஒரு பயங்கர வெளிச்சத்தை நான் பார்த்தேன். ஒரு தலையில கத்தோட காரம் அமர்கிறதுனால ஒரு தலையில ஒரு பிரகாசம், ஒரு பிரகாசம், ஒரு பிரகாசம், ஒரு தீபம் அது பிரகாசிக்குது. ஜீசஸ் ஜீசஸ் தேவனே, இருளை சேதப்படுத்த முடியாது, இருளை சேதப்படுத்த முடியாது. இருளை கடந்து போவான், இருளை கடந்து போவான். உனக்கு இருள் பார்க்க தெரியாது, உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம். Yes, 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 yes. இருள் உன்னை அந்தகாரப்படுத்த முடியாது, இருள் உன்னை அந்தகாரப்படுத்த முடியாது. காரணம் உன்னை சுற்றி ஒரு வெளிச்சம், உன் புறத்துல ஒரு வெளிச்சம், உன் பேப்பர்ல ஒரு வெளிச்சம். ரெண்டு நெருங்கி உன் சரசுல அவன் கரத்தை வைத்து உன் தலையில ஒரு தீபத்தை வைக்கிறாரு, உன் தலையில ஒரு தீபம். எதற்கு நீ பயந்திருந்த, எதற்கு நீ அஞ்சின? அந்த சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம். உன் தலையில ஒரு தீபத்தை வச்சிருக்கிற, உன் தலையில தீபத்தை வச்சிருக்கிறனால இருளை நீ கடந்து போவாய். பரிசுத்த ஆவியானவர் நீங்க உன்னோடு பேசுகிறேன். ஒவ்வொரு தீபமும் தலையில இருக்கு. தேவனே, உன் தீபம் கத்தல இருக்கிற தீபம் உன் தலையில இருக்கு. உன் தலையில நீ கத்தல வச்சுட்டாரு, உன் தலையில கத்தல தந்த தீபத்தை உன் தலையில வச்சுட்டாரு. ஷாபான பரபான திக்கவரா கத்துன ரீகடனா சியாபா. எஸ் எஸ் ஷாபாரா பாலா ஷாபாரா. இருளை அழிக்க முடியாது, இருளை சேதப்படுத்த முடியாது, உன்னை அந்தகாரப்படுத்த முடியாது. காரணம் உன் தலையில ஒரு தீபம் இருக்கு. ஆண்டவராக இயேசுங்கிற தீபம் ஒரு தலையில இருக்கு, ஒரு தலையில ஒரு அபிஷேக தலையில இருக்கு. காபாலா காபாலா ஜியாமனா 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 காபாலா திகல்மனா திகல்மனா ஜியாமனா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுத்தி என்னை சோதனைக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுத்தி என்னை சோதனைக்கின்றே. உத்திரகாரதா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உத்திரகாரதா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காத்தவரே. என்னை மறக்க, உன்னை மறக்கவே வளர்ந்து
களிகூறு, சந்தோஷப்பட்டு களிகூறு, சந்தோஷப்பட்டு களிகூறு. நீ துக்கப்பட வேண்டாம், நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுறாரு. உன் மேல, உன் தலையில கர்த்தருடைய தீபம் ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவாய், இருளை கடந்து போவாய். ஆண்டு சொல்றாரு, உன் கண்ணுக்கு இருள் தெரிவது இல்லை, உன் கண்ணுக்கு வெளிச்சம் தான் தெரியும். நீ இருளை பார்க்க மாட்டாய, உன் கண்ணு வெளிச்சத்தை பார்க்க. ஏன் தெரியுமா? அவருடைய தீபம் உன் தலையில, அவருடைய வெளிச்சம் உன் மேல. ராகா ஷாகல்மனா ரிகல்மனாசியா லேகல்மனாசியா. சத்துரு இந்த இருளை வச்சு உன் அந்தகாரப்படுத்த நினைச்சாங்க. ஆனா தெய்வம் உன் சரசுல அந்த தீபத்தை வைத்து வெளிச்சத்தை போதுது. ஷாகாரா மஹதனா ரிகல்மனாசியா லகடதனா சேவ உரியாத்து. ஜீசஸ் கத்து தீர்க்கதரிசனமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்னாதான் பேசுறாரு, ஒன்னாதான் பேசுறாரு. இது தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தர் தம்முடைய தீபத்தை உன் தலையில வச்சிருக்கிறாரு. ரிகபாரசே ரிபாலது ஷாக்குனோ ரிகபாரசே. Yes. Shiba baba 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 baba. Yes, மீண்டும் மீண்டும் வார்த்தைகள் துடித்து கொண்டே இருக்கிறது. அவர் தீபம் என் தலையை பிரகாசிக்குது. உன் மேல கர்த்தருடைய தீபம் பிரகாசிக்குது. உன் மேல கர்த்தருடைய தீபம் இந்த ஜெப வேளையில், இந்த வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது அவர் அருளின தீபம் உன் தலையில் பிரகாசிக்குது. அவர் அருளின வெளிச்சத்தினால கர்த்தர் சொல்ற, நீ இருளை கடந்து போவாய், நீ இருளை கடந்து போவாய், நீ இருளை கடந்து போவாய். அவர் அருளின வெளிச்சம் தலையில இருக்கு. நீ பயப்பட வேண்டாங்கிறார், நீ கலங்க வேண்டாங்கிறார். என்னை சுற்றிலும் என் இயேசு உண்டு, என்னை செல்கின்றாரே. என்னை சுற்றிலும் என் இயேசு உண்டு, என்னை செல்கின்றாரே.
அக்னி சூழ்ந்திருக்க ஒன்ன மறந்துடுவேன். உன் பழைய வாக்கு முற்றிலும் காணப்படாமல் போகுது. அது மட்டும் இல்ல, சூழ்ந்து இருந்து 30 நெருக்கி கரத்தை வச்சு உன் தலையில தீபத்தை வைக்கிறான். அதான் இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும், அந்த வாக்கு முக்கியம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமான. ஆராய்ந்து முடிஞ்சாலும் ஆராய்ந்து பார்க்க முடியல, எண்ணி பார்த்தாலும் எண்ணி முடியல. ஆண்டவர் செய்த கிரியை. அல்லேலூயா. ஆண்டவர் தூதானே பேசிக்கிறார், நம்ம என்னோட பேசிக்கிறார். நீ ஃப்ளோ அவ்வளோதான், வார்த்தை இருக்குது. நான் ஃப்ளோவா இருந்தாலும் நான் பேச முடியும். கத்த செய்யக்கூடிய செஞ்சுட்டார். அவன் தலையில தீரத்தை வச்சுட்டாரு. இது போதும். அல்லேலூயா. இதை கொண்டு நீ பெரிய காரியத்தை செய்வ. அவன் தொட்டு அக்கடிக்குள்ளே தலையில தீபம் எப்போதும் பிரகாசிக்கிட்டே இருக்கணும். பிரகாசிக்க இருளை பார்க்க மாட்டேன், ஆனா இருளை கடந்து போயிருவேன். அப்படிதானே வாசிக்கலாம். வசனத்தை மீண்டும் 29:3 யோபு. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின்மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். கடந்து போனவர்தான் பாப்ப, இருளை கடந்து வந்திருக்கிறேன். அதான் ஏசாயா வாசிக்கிறோம். அவன் ஸ்தோத்திரம். அக்னி நடக்கும் போதும் என் கூட தண்ணீர்களை கடக்கும் போதும் அவர் என்னோடு வசனம் வாசிக்கிறேன். தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்னை புறந்துவிடுவேன். நீ அக்னியில் நடக்கும் போது வேகாது இருப்பார். அக்னி ஜுவாலை ஏற்கனவே உன் மேல தலையில அக்னி இருக்கிறதுனால அக்னி ஜுவாலை நினைச்சாரு. உலகத்தின் அக்னி ஒண்ணு நினைச்சாரு. பாதிக்காதுங்க, கடந்து போவேன். கடந்து போன முடிஞ்சுன்னா அவர்கள் வெளிச்சத்தினால்தான் நான் எதை கடந்து வந்தேன், இந்த இருளை கடந்து வந்தேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமா இருக்கு. அல்லேலூயா. நான் பண்ணிடலாமா? அப்படி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ
நல்ல ஜோடி அக்னிக்கு விறகுதான். அக்னி பற்றி எரிய 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 வேற எனக்கு தெரியாது, அக்னி மட்டும்தான் தெரியும். எந்த குற்றமும் செய்யாதவன் உன்னை குற்றப்படுத்துவது இல்லை. குற்றத்தை அக்னி நான் சுற்றரிச்சுவர், அக்கிரமத்தை சுற்றரிச்சுவர், ஒழுங்கி நீ சுற்றரிச்சுவர், பாவத்தை சுற்றரிச்சு முதல் செய்கிற காரியம், அக்னியும் செய்கிற காரியம் உன்னை பரிசுத்தமாக கத்த, உன்னை பரிசுத்தமாக கத்த. அக்னி வந்து சேர்ந்துட்டா விறக அழிச்சிடும், அக்னி தாக்குமா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவரே சொல்றார், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்த. முதல் செய்கிற வேலையை அக்னி பரிசுத்தமாக்குது. பரிசுத்தம் இல்லைங்க, அதை தான் தெரிந்து கொண்டா துணையா, அதை தான் ஜோடியா எடுத்துக்கொண்டா. அக்னியை பத்த வச்சு அக்கிரமத்தை நீக்கி சுத்திகரிக்கிறார். ஏசாயாவை ஒரு அக்னி தானான் தொட்டதுனால அவன் சொல்றான், அசுத்த உதடு, அசத்த உதடுகளின் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்றாங்க. இதை சொன்ன உடனே ஒரு தூதன் ஒரு புரட்டால் பலவுக்கு பழிவிட்டு அக்னி எடுத்து அவன் உதட தொட்டான். எங்கடா அக்கிரமம் சொன்னேன், உதடு தானே அக்கிரமம் சொன்னேன், அக்கிரமம் இருக்கிற இடத்துல நான் தொடுன்னு சொல்லி அவன் நாம தொட்டு அக்கிரமம் நீங்கிட்டு நீ சுத்தமானா. அக்னி வந்தா அக்கிரமம் நீங்கும். அக்கிரமம் நீங்கணும்னா அக்னி தான். சபையுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு ஒன்று பண்ணாரு, ஒரு பரிசுத்தத்தை ஒன்று பண்ணாரு. அது மட்டும் இல்ல, சூழ்ந்து அக்னியா இருக்கிறார். சூழ்ந்து அக்னியா இருக்கிறதுனால தான் நீ அக்னியா இருக்கிற. சூழ்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல, முப்புறம் பிப்புறம் நேர்க்கிறாரு, கரத்தை மேல வைக்கிறார், தீர்க்கமா பேசுகிறார். தீபம் தலையில் இருக்குது. அவர் அறிவு வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவான். இருளை உன் கண்ணு பார்க்காது, உன் கண்ணு வெளிச்சத்தை மட்டும்தான் பார்க்கும். வெளிச்சத்தை மட்டும்தான் பார்க்கும். அனைவரும் சொல்லலாம், இருளு இருளு இருளு, உன் வாழ்க்கையில இருள் வந்துச்சு சொல்லலாம். நீ சொல்லுவ, நீங்களாம் சொல்றீங்க இருளு இருளு, ஆனா என் கண்ணுக்கு இருள் தெரியவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உன் தலை மேல கர்த்தரால் தீமை இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவார், இருளை கடந்து போவார், இருளை கடந்து போவார் நித்திய ஜீவனுக்கு வரைக்கும். ஆனா நீ பிரயாணம் பண்ண முடியாத ஒரு வெளிச்சத்தை உனக்கு வச்சுட்டார். பயப்பட வேண்டாங்க. மீண்டும் அந்த வார்த்தை துணித்து கொண்டே இருக்கு. நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். உன் சரசல கர்த்தருடைய தீமை இருக்குது, ஒரு அக்கினி இருக்கு, ஒரு அக்கினி இருக்கு. வெளிச்சத்தை நீ பார்ப்ப, வெளிச்சத்தை மட்டும்தான், வெளிச்சத்தை மட்டும்தான், வெளிச்சத்தை மட்டும்தான் நீ பார்ப்ப. உன் கண்ணு இருளை பார்க்காது, உன் கண்ணு தீமையை பார்க்காது. அக்கினியாய் பிரகாசிக்க, அக்கினிக்குள்ளே இரு, அக்கினியாய் பிரகாசிக்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த பற்றி எரிகிற அக்கினி சபத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை ஸ்நேகித்து பற்றி எரிய பண்ணுகிறீர்கள், உமக்கு ஸ்தோத்திரப்பா. குடும்பங்களில் பிரகாசிக்க முடியாது, கிராமங்களில் பிரகாசிக்க முடியாது, தேசத்தில் பிரகாசிக்க முடியாது. இந்த அக்கினியை உங்க பிள்ளையோட தலைமை வைத்து விட்டு நாளை நேரத்தில் இதை விட அதிகமாய் கர்த்தருக்கு செய்ய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய இரக்கம் சொல்றோம். தகப்பனே, யாரால் உண்டான மகிமையை நமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தினப்பா. போற இடங்களில் எல்லாம்
இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற தீபம் பிரகாசிக்கட்டும். இந்த தீபத்தை அணைத்துவிட முடியாது நான் அறிக்கை செய்கிறோம். காரணம் இது அவரே வைத்த தீபம். அவர் வச்ச தீபத்தை அணைக்க முடியாதப்பா. கிருமிகளுக்காய் ஸ்தோத்திரம். வெளிச்சத்துக்கு ராஜாக்கள் கடந்து வருவாங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேற்றப்படும். நன்மையை காணும் சொன்னீங்களே, மகிமையை காணும் சொன்னீங்களே, அற்புதத்தை காணும், அதிசயத்தை காணும் சொன்னீங்களே, வல்லமையின் மகிமையை காணும் சொன்னீங்களே, அதை காண போற கிருமிகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யும், தாழ்த்தி அர்ப்பணம் செய்யும். நீ பிரவேசிச்சு ஜீவித்து ஜெயம் எடுக்கிற நல்ல